ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம வீட் பனானா கேக் வந்து வீட்லேயே எப்படி சூப்பர் சாஃப்டாக பண்ணலாங்கிறது பார்க்கலாங்களா. அதுக்கு 100 கிராம்ஸ் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், ஒரு எக்கு, ஒரு பனானா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஆயில், எசன்ஸ். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எக்கு போட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பனானாவை நான் அதில் வந்து பிச்சு போட்டுடுறேன். அதை நான் ஸ்மாஷ் பண்ணல, அதனால ஸ்மாஷ் ஆகக்கூடாது, அது வந்து பல்ப்பியாக தான் இருக்கணும் நம்ம பேட்டரில். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்திருக்கேன். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நான் அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். எக்கு வேண்டாம், எக்லெஸ்ஸாக தான் பண்ணுவீங்கன்னா ஒரு எக்குக்கு பதிலாக 30 to 40 ml வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்கு பதிலாக ஒரு 45 to 50 கிராம்ஸ் வந்து மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் வீட் ஃப்ளார் போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வீட் ஃப்ளார் போட்டதை ஷூட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்ததுனால நான் அவங்கள பார்க்க போயிட்டேன். அவங்கள ரெடி பண்ணணும். ஸோ அதனால் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல, நான் அதை மறந்துட்டேன், சாரி. இதுக்கப்புறம் வந்து நான் சைட் பை சைட் 200 டிகிரி செல்சியஸில் அவனை 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேக் டின்னை வந்து ஆயில் போட்டு வீட் ஃப்ளார் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க்கு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கேக் பேட்டரை கேக் டின்னில் போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அதில் ஒரு ஸ்டிக்கோ இல்லை நைஃபோ வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் அதை அவனில் வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது பேக் ஆகி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கோ நைஃபோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது மாவு மாதிரி ஒட்டாமல் வரும். அப்போ வந்து அது நல்லா பேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது மேலே உங்களுக்கு என்ன ஸ்ப்ரெட் பண்ணணுமோ நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து ஹீட்டாக இருக்கும்போதே அது மேலே டார்க் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். அது ஹாஃப் மெல்ட் ஆகி அந்த மேலே இருக்கிற லேயர் கூட அது நல்லா மர்ஜ் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர்டாக இருக்கும். அது ஒரு 1/2 hour கூல் டவுன் ஆக விட்டுட்டு அது ஸ்லைஸ் போட்டு ஹனி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும். பிகாஸ் அதை நான் கவனிக்கலை. இப்போ நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன் செகண்ட் வீடியோவில். அதை நான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த டிப்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.